ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்று ஒரு சிறுகதை. ஒரு மழை பெய்து கொண்டிருந்த அதிகாலை. சின்ன கிராமம், சின்ன வீடு, அதிலும் இன்னும் சின்ன மனசு கொண்ட ஒரு பள்ளி மாணவி. பெயர் காவியா. அவளுடைய அம்மா மிகவும் உடல்நலக் குறைவால் வேலைக்கு போக முடியாமல் இருந்தாள். அப்பா இல்லை. வீட்டில் வருமானம் இல்லை. ஆனால் காவியா ஒரு விஷயத்தை விடவில்லை: படிப்பு. ஒவ்வொரு காலையும் அவள் பள்ளிக்கு செல்லும் முன் அம்மாவுக்கு கஞ்சி செய்து வைப்பார். அம்மா, நீங்க சாப்பிடணும், நான் மாலை வரேன் என்று சொல்லி சிரித்தபடியே போவாள். அந்த சிரிப்புக்குள் எவ்வளவு வலி இருக்கிறது என்று யாருக்குமே தெரியாது. ஒரு நாள் பள்ளியில் எல்லா மாணவர்களும் பெற்றோர் கூட்டத்துக்கு வர சொன்னார்கள். எல்லோருக்கும் அம்மா அப்பா வந்தார்கள். ஆனால் காவியா மட்டும் தனியாக ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஆசிரியர் மெதுவாக வந்து கேட்டார்: காவியா, உன் அம்மா வரலையா? அவள் சிரிக்க முயற்சி செய்தாள். ஆனா கண்களில் நீர். அம்மா வர முடியாது மேம், அவங்க உடம்பு சரியில்லை. அந்த ஒரு வாக்கியம் ஆசிரியரின் மனதை உடைத்தது. அடுத்த நாள் ஆசிரியர் நேராக காவியாவின் வீட்டுக்கு சென்றார். அங்கே பார்த்த காட்சி: உடைந்த படுக்கை, மருந்து வாங்க முடியாத நிலை, சாப்பாடு கூட குறைவாக இருந்தது. ஆசிரியர் பேசாமல் வெளியே வந்தார். ஆனால் உள்ளுக்குள் ஒரு தீர்மானம் எடுத்திருந்தார். அடுத்த சில நாட்களில் பள்ளியில் ஒரு சிறிய உதவி திட்டம் ஆரம்பித்தார். ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் சேகரித்தார்கள். காவியாவின் அம்மாவுக்கு சிகிச்சை தொடங்கியது. வீட்டுக்கும் உதவி கிடைத்தது. காவியா அதை பார்த்து அழுதாள். மேம், நான் என்ன செய்யறதுனே தெரியல, நன்றி மேம் என்று அவள் கண்ணீர் விட்டாள். ஆசிரியர் அவளது தலையை தடவி சொன்னார்: நீ நல்லா படிச்சா அதுதான் எனக்கு நன்றி. ஆண்டுகள் கழிந்தது. அதே காவியா ஒரு நாள் மேடையில் நின்று பேசினாள். இப்போது அவள் ஒரு மருத்துவர். அவள் பேச்சு ஆரம்பித்தது: நான் இன்று இங்கே நிற்கிறேன் என்றால் அது என் அம்மாவும் என் ஆசிரியரும் தான் காரணம். அவள் கண்களில் கண்ணீர். மேடையில் இருந்த ஆசிரியரை பார்த்தாள். அவர்கள் இருவரும் அமைதியாக சிரித்தார்கள். அந்த சிரிப்பு 1000 வார்த்தைகளே சொல்லியது. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்ற பணம் மட்டும் தேவையில்லை. சிறிய அக்கறை, உண்மையான அன்பு இருந்தால் போதும். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்கவும் பார்க்கவும் குருலட்சுமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.